Good morning students, class 11th standard, subject economics, lesson number 9, development experiences in India. Okay, today's topic fiscal reforms. Fiscal reforms means நிதி சீர்திருத்தங்கள். A key element in the stabilization effort was to restore fiscal discipline. It means reduction of fiscal deficit to the extent of just 3% of GDP as suggested by fund bank policies. In this way, the budget aimed at containing government expenditure and augmenting revenues, reversing the downturn in the share of direct taxes to total tax revenues and curbing conscious consumption. Some of the important policy initiatives introduced for correcting the fiscal imbalance were reduction in fertilizer subsidy, abolition of subsidy on sugar and disinvestment of a part of the government's equity holdings in select public sector undertakings. Gradually, expenditures on welfare measures were reduced, tasks on corporate sectors were reduced and tasks on poor people were increased. Okay, நிதி சீர்திருத்தங்கள் fiscal reforms னா என்ன மீனிங் அப்படின்னா நிதி சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இது வந்து என்னன்னா இந்த நிதி ஒழுங்கு மிக முக்கியம் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சேஞ்சஸும் இல்லை, மாற்றமும் இல்லை. இந்த நிதி பற்றாக்குறை, இந்த ஃபிஸ்கல் டிஃபிஷிட் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, ஃபிஸ்கல் டிஃபிஷிட்னா என்ன, நிதி பற்றாக்குறை. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு பண நிதியம் வந்து கொண்டு வந்தது. ஓகே, ஸோ இந்த வழியில் அரசானது என்ன பண்ணுதுன்னா வரவு செலவு திட்டத்தில் செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை என்ன பண்ணும், இன்கம்மை வந்து பெருக்கும். ஓகே, இன்கம் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிகளோ அது எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நேரடி அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரடியாக இருக்கக்கூடிய அந்த டாக்ஸஸ், டைரக்ட் டாக்ஸஸினுடைய அளவை வந்து மாற்றி அமைக்கணும். ஆடம்பர அதனால் என்ன ஆகும், அந்த மாதிரி மாற்றி அமைச்சா ஆடம்பர பொருட்களினுடைய நுகர்வு வந்து குறையும். கன்சியூம் பண்ணுறது, அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறது எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னாங்க, கம்மியாயிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ எனவே என்ன பண்ணாங்கன்னா பொது நிதியை வந்து அதாவது நிறைய கூட்டுவதிலும் பொது செலவை வந்து குறைக்கிறதுல என்ன பண்ணுச்சுன்னா அரசாங்கம் ரொம்ப வந்து ஒரு குறியாகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ செலவை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த உரம் மானியம், சர்க்கரை மானியங்கள் இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சிட்டாங்க. பெருமளவு என்ன பண்ணாங்க அப்படின்னா குறைச்சிட்டாங்க. வருவாயை அதிகப்படுத்த பொதுத்துறை சொத்துக்களை என்ன பண்ணாங்க, விற்கப்பட்டது. ஓகேவா, அதாவது கவர்மெண்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து சேல் பண்ணுறாங்க. அப்போ அரசு நலத்திட்டங்களுக்கான நிதியை என்ன பண்ணாங்க, படிப்படியாக குறைச்சது. தொழில்துறை நிறுவனங்கள் மீதான தாக்கங்களை வந்து என்ன பண்ணுச்சு, குறைச்சது. இதனால என்னாச்சுன்னா ஏழை மக்களின் மீதான தாக்கம் வந்து அதிகரிச்சது அப்படின்னே சொல்லலாம். இதுதான் வந்து ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ், அதாவது நிதித்துறையில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள். ஏன்னா நிறையா வந்து செலவு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வரவுக்கு மீறி அரசாங்கத்துக்கு வந்து செலவு அதிகமாக போயிட்டே இருக்கும் பொழுது அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படின்ட்டு அதுலேயே என்ன பண்ணாங்கன்னா ரிஃபார்ம்ஸை கொண்டு வராங்க. அதாவது என்னென்னா, அதாவது 3% தான் இருக்கணும் அந்த லக்ஸுரி குட்ஸு. கவர்மெண்ட் வந்து தேவையில்லாமல் நிறைய ஆடம்பர செலவுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, அது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணணும். எல்லா பொருட்களுக்கும் நிறைய சப்சிடிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த சப்சிடிஸினுடைய அளவுகளை வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா அந்த சர்க்கரை, அதாவது சுகர், ஃபெர்டிலைசர்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த சப்சிடிஸ் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்காக கொண்டு வந்தது தான் எதுனா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், GST. Goods and service tax is defined as the tax levied when a consumer buys a goods or services. It is proposed to be a comprehensive indirect tax levied on manufacture, sale and consumption of goods as well as services. GST aims to replace all indirect taxes levied on goods and services by the Indian central and state government. GST would eliminate the cascading effect of taxes on the production and distributions of goods and services. It is also a one-point tax, unlike VAT, which was a multi-point tax. The Goods and Service Tax Act was passed in the Parliament on 29 March 2017. The Act came into effect on 1st July 2017. The motto is One Nation, One Market, One Tax. ஓகே, ஜிஎஸ்டி நம்ம சொல்கிறேன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்தது, எப்போ இந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து பார்லிமெண்ட்டை அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா, 29th March 2017
2017 இந்த ஆக்டை வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. இது எப்போ எஃபெக்ட் நடைமுறைக்கு எப்போ வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்களா, 1st July 2017. The main motto is one nation, one market and one tax. சரி, இது எதுக்காக இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஏற்கனவே இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வந்து என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம், அதுக்கு மேலே விதிக்கக்கூடிய அந்த எல்லாம் நம்ம எந்த ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், கண்டிப்பாக டேக்ஸ் போடுறோம். கன்சியூமருக்கு அந்த டேக்ஸ் வந்து டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா. இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அந்த இன்டைரக்ட் டாக்ஸஸை என்ன பண்ணுறாங்க, போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மாறா உற்பத்தி மற்றும் பண்டங்களுடைய பணிகள் மீதான அடுக்கு வரி வந்து என்ன பண்ணுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய பாதக விளைவையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஒரே மாதிரியான இந்த ஒரு முனை வரி, ஓகே, மதிப்பு கூட்டப்பட்டி வரி, வேட் அப்படின்னு வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறது பல முனை வரி. அந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படிங்கிறது பல முனை வரின்னு ஏற்கனவே சொல்லியிருக்குது. அது வந்து கூட்ஸாக இருக்கும்பொழுது, அதாவது என்னென்னா அது ஆக்சுவலி வந்து ரா மெட்டீரியலாக இருக்கும்பொழுது ஒரு டாக்ஸு, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மெட்டீரியலாக ரெடி பண்ணி வரும்போது அதை பலமுறை அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரே கூட்ஸே வந்து பலமுறை டேக்ஸ் சந்திச்சுட்டு வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரப்பர், காட்டன், இது எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. காட்டனாக உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டிங் வரும்பொழுது ஒரு டேக்ஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் அது த்ரெட்டாக அதாவது நூலாக நூற்றதுக்கப்புறம் ஒரு டேக்ஸு, அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணினதுக்கப்புறம் ஒரு டேக்ஸு, ஓகே, அதையே வந்து கார்மெண்ட்ஸாக தைச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டேக்ஸ். ஸோ இந்த மாதிரியான பலமுனை டேக்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து நீக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு முனையாக விதிக்கப்பட்ட ஒரு வரி தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது எப்போ, அதாவது 29/3/2017 பார்லிமெண்ட்டில் இந்த அமெண்ட்மெண்ட்க்கு என்ன பண்ணாங்க, ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்போ இது எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா 2017 ஜூலையில் இருந்து இது எஃபெக்ட்டுக்கு வந்தது. மெயின் மோட்டோ என்ன சொன்னதானே, ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டாக்ஸ், ஓகே. அது வந்து இப்போ ஜிஎஸ்டியுடைய சில கூட்ஸுக்கு வந்து 0%, அவங்க இந்த அக்ரிகல்ச்சரல் கூட்ஸ் சிலதுக்கெல்லாம் சொல்லலாம், அதுக்கெல்லாமே பார்த்தீங்களா 0% தான். சில எசென்சியல் கூட்ஸுக்கு 5%, அப்புறம் 12, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரிஸாக பிரித்து தான் ஜிஎஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. 0% ஒரு டேக்ஸ் இருக்குது, 5% ஒரு டேக்ஸ் இருக்குது, 12% ஒரு டேக்ஸ் இருக்குது, 18% ஒரு டேக்ஸ் இருக்குது, 28% ஒரு டேக்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இதனுடைய அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி: ரிமூவிங் கேஸ்கேடிங் டேக்ஸ் எஃபெக்ட், single point tax, higher threshold for registration, composition scheme for small business, online simpler procedure under GST, define treatment for e-commerce, increase efficiency in logistics, regulating the unorganized sector. These are all advantages of GST. First one, removing cascading tax effect அப்படின்னா என்ன, அடுக்கு வரி விளைவை வந்து கம்ப்ளீட்டாக நீக்கியது. சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸ், ஒரே முனை வரியாக உள்ளது. ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவுக்கான வாசலா இது இருக்கு. காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ், சிறிய நிறுவனங்களுக்காக கலவை திட்டங்கள் நிறைய இந்த ஜிஎஸ்டியில் இருக்கு. ஆன்லைன் சிம்பிளர் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி, அதாவது இணையவழி வசதி மூலம் என்ன பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப எளிமையாக இருக்கிறாங்க, ஈஸியாக ஜிஎஸ்டியாக பே பண்ண முடியும். டிஃபைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் இ காமர்ஸ், மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டுள்ளது. இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி இன் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது தளவாடங்களினுடைய திறன் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட், ரெகுலேட்டிங் தி அன்ஆர்கனைஸ்டு செக்டார், நிதியற்ற துறையை, அதாவது அமைப்பு நிதியற்ற துறையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. தீஸ் ஆர் ஆல் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஃபர்ஸ்ட் ஒன், ரிமூவிங் கேஸ்கேடிங் டாக்ஸ் எஃபெக்ட், சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸ், ஹையர் த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ், ஆன்லைன் சிம்பிளர் ப்ரொசீஜர் அண்டர் ஜிஎஸ்டி, define treatment for e-commerce, increase efficiency in logistics, regulating the unorganized sector. Okay, next topic, monetary and financial sector reforms, பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள். அதான் மானிட்டரி அண்ட் ஃபினான்சியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ். மானிட்டரி ரிஃபார்ம்ஸ் aim at doing away with interest rate distortions and rationalizing the structure of lending rates. The new policy tried in many ways to make the banking system more efficient. Some of the measures undertaken, so இந்த பணம் மற்றும் நிதித்துறை சீர்திருத்தங்கள் சொன்னோம் இல்லையா, மானிட்டரி அண்ட் ஃபினான்சியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ். இது வந்து என்னென்னா, இந்த சீர்திருத்தங்கள் வந்து வங்கி அமைப்பு வந்து மிகுந்த அந்த பேங்க் எல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப ஒரு
என்ன சொல்கிறாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்டார்ஷன், அந்த ரேஷனலைசிங் த ஸ்ட்ரக்சர், இந்த லெண்டிங் ரேட்ஸு, இது எல்லாம் பார்த்திங்களா இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்க்கு ரொம்ப ஒரு மோர் எஃபிஷியண்ட்டாக இது வந்து இருந்தது அப்படின்றாங்க. நான் அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி விகிதங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளை வந்து களையிறதுக்கு நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் இதனால் செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொக்க இருப்பு வீதம். ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் என்னது, ரொக்க இருப்பு வீதம். ரிடக்ஷன் இன் statutory liquidity ratio SLR and the cash reserve ratio were recommended by the Narasimhan Committee report 1991. It was response to cut down the SLR from 38.5% to 25% within a time span of 3 years. Similarly, it was proposed that the CRR be brought down to 3 to 5% over a period of 4 years. Okay. First one, reserve requirements. Reserve requirements என்னது, ரொக்க இருப்பு வீதம். ஸோ இது 1991 நரசிம்ம குழு நரசிம்ம கமிட்டி ரெக்கமெண்டேஷன், நரசிம்ம குழு பரிந்துரையின்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம், அதுதான் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR. SLRனா என்னது, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. தமிழ் மீனிங் என்ன சொல்ற, நீர்மை விகிதம். ஓகே, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னா CRR, ரொக்க இருப்பு வீதம். இது ரெண்டையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா குறைக்கிறாங்க. எந்த கமிட்டி இதை ரெக்கமெண்ட் பண்ணுச்சுன்னு சொன்னால் நரசிம்ம கமிட்டி. ஓகே, நரசிம்மன் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் படி 1991 இந்த SLR அண்ட் CRR இதனுடைய வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேஷியோவை என்ன பண்ண, அந்த ரொக்க இருப்பு வீதத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா குறைக்கிறாங்க. ஸோ 1991 இருந்து SLR CRR விகிதங்கள் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. 3 ஆண்டு கால அளவில் SLR உடைய ரேஷியோ 38.5% இருந்து 25% குறைக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி CRR விகிதத்தை என்ன பண்ணாங்கன்னா இந்த 4 இயர்ஸில் 3% இருந்து 5% குறைக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க. Interest rate liberalization. Earlier, RBI controlled the interest rate payable on deposit, the interest rate which could be charged for bank loans, greater competition among public sector, private sector and foreign banks, and elimination of administrative constraints. Liberalization of bank branch licensing policy in order to rationalize the existing branch network. Banks were given freedom to relocate branches and open specialized branches. Guidelines for opening new private sector banks, new accounting norms regarding classification of assets and provisions of debit were introduced in terms with the Narasimhan Committee report. Okay, வட்டி விகிதத்துக்கு உண்டான தளர்வு, அதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், earlier RBI control the interest rate payable on deposit, வைப்புகளுக்கான வட்டி விகிதத்தை ரெடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் the interest rate which could be charged for bank loan, வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதம். இதை ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணிச்சு, RBI இருக்குல்லையா, அது கட்டுப்படுத்திட்டு வந்தது. தற்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில லிபரலைசேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐயுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ரெண்டு, அதாவது என்னென்னா நம்ம என்ன டெபாசிட் பண்ணால் அந்த டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும், அதே மாதிரி பேங்க்கில் நம்ம வந்து பேங்க் நமக்கு எந்த லோன் கொடுத்து எது சார்ஜ் பண்ணாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் யாருடைய கட்டுப்பாட்டில் இத்தனை நாள் இருந்தது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டர் competition among public sector, private sector and foreign bank and elimination of administrative constraints. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்களா இது வந்து பொதுத்துறை, அதாவது தனியார் துறை, அயல்நாட்டு வங்கிகளுக்கிடையேனா அதிகப்படியான போட்டியை சமாளிக்க நிர்வாகத்தில் இருந்த தடைகளும் என்ன பண்ணாங்க, கம்ப்ளீட்டாக நீக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் லிபரலைசேஷன் ஆஃப் பேங்க் பிரான்ச் லைசன்சிங் பாலிசி இன் ஆர்டர் டு நேஷனலைஸ் த எக்ஸிஸ்டிங் பிரான்ச் நெட்வொர்க். ஓகே, செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளினுடைய வலைவமைப்பு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணாங்க, பரவலாக எல்லா பேங்க்குக்குமே அந்த உரிமத்தை வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஓப்பனிங் நியூ பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்கான வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்துருக்காங்க. பேங்க்ஸ் வேர் கிவன் ஃப்ரீடம் டு ரீலோகேட் பிரான்ச்சஸ் அண்ட் ஓப்பன் ஸ்பெஷலைஸ்ட் பிரான்ச்சஸ், புதிய அதாவது நியூ பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கான சிறப்பு கிளைகளையும் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், அதுக்கான சுதந்திரத்தையும் கொடுத்துருக்காங்க. நியூ அக்கவுண்டிங் நார்ம்ஸ் ரிகார்டிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பேட் டெபிட் வேர் இன்ட்ரடியூஸ் இன்
tune with the Narasimhan Committee report. ஸோ நரசிம்ம குழு அறிக்கையின்படி என்ன பண்ணாங்க, வாரா கடன் மற்றும் சொத்து மதிப்பீடை கணக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய புதிய விதிமுறைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்களா மானிட்டரி அண்ட் ஃபினான்சியல் செக்டாரில் ஏற்பட்ட ரிஃபார்ம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் interest rate liberalization. Earlier RBI controlled the interest rate payable on deposit, the interest rate which could be charged for bank loan, greater competition among public sector, private sector and foreign bank and elimination of administrative constraints. Next point, liberalization of bank branch licensing policy in order to rationalize the existing branch network. Banks were given freedom to relocate branches and open specialized branches. Guidelines for opening new private sector banks. New accounting norms regarding classification of assets and provisions of bad debit were introduced in tune with the Narasimhan Committee report. Okay, இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த லெசனுடைய கன்க்ளூஷனை நம்ம பார்க்குறோம். Okay, there is no doubt that the Indian economy recorded ample achievements in some sectors after new economic policy. If the size of an economy provides the first impression of a country's political and economic strength, then India has indeed grown since 1991. In dollar terms, India's GDP crossed 2 billion mark in 2015 and 16. Currently, the country is ranked 9th in the world in terms of nominal GDP. Once India was rebuked for its Hindu rate of growth, a term used by Raj Krishna to refer to low rate of economic growth. The GDP growth rate of India is very much appreciated. This growth is also due to change in accounting system. That is why the increased GDP growth rate has failed to alleviate the miseries of the common people and to reduce socio-economic and environmental imbalances. The basic problem of unemployment, poverty, ill health and inequalities remain unsolved. Okay, நம்ம ஃபைனலாக எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த லெசனினுடைய கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த நியூ எக்கனாமிக் ரிஃபார்ம், புதிய பொருளாதார கொள்கை நடைமுறைக்கு பின் பார்த்தீங்களா இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் வியக்கத்தக்க ஒரு முன்னேற்றம் தான் ஏற்பட்டு இருக்கு. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தின் அளவு பார்த்தீங்களா அரசியல் மற்றும் பொருளாதார பலத்தை அதுதான் நிர்ணயிக்கும். ஸோ ஆஃப்டர் 1991 இந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்களா ஜிடிபியினுடைய ரேட் 2015-16 $2 ட்ரில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஜிடிபியை பொறுத்து தான் நம்மளுடைய கண்ட்ரி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்களா 9th பிளேஸில் இருக்குது. இது யாருன்னா ராஜ் கிருஷ்ணா அவங்களால் அவங்க தான் இதை கம்ப்ளீட்டாக வடிவமைத்தாங்க. அவங்களுடைய பொருளாதார அந்த வளர்ச்சி இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையில் தான் இந்தியா பார்த்தீங்களா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் குறைவான வளர்ச்சியுடைய நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு தற்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வளர்ச்சியை நம்மளால என்ன சொல்ல இந்த மாற்றங்களை நம்மளால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி விகிதம் மாறி நிறைய சேஞ்சஸை கொடுத்துருக்கு. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா, இதில் பெருமளவு அந்த உள்நாட்டு உற்பத்தி குறைஞ்சு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான துன்பத்தை தான் இது கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு சிலருடைய கருத்துக்களாக இது இருக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பொருளாதார சுற்றுச்சூழல் அந்த இதில் பார்த்தீங்களா இன்னமும் நம்ம என்ன ஒரு நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறோம்னு சொல்றோம். சமனற்ற நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வேலையின்மை, வறுமை, உடல்நலை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்குமே நமக்கு நிறைய தீர்க்கப்படாமலே தான் இருந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த லெசனில் நம்ம சில வேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. லிபரலைசேஷன் என்ன அர்த்தம், தாராளமயமாக்குதல். பிரைவேட்டைசேஷன்னா தனியார் மயமாக்குதல். குளோபலைசேஷன் உலகமயமாதல். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அர்த்தம், முதலீட்டு குறைப்பு. இண்டஸ்ட்ரியல் டீலைசன்சிங் தொழில் உரிமம், அதில் விலக்கு கொடுக்கறது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு நேரடி முதலீடு. ஃபாரின் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு தனிநபருடைய முதலீடு. கோல்டு ஸ்டோரேஜ்னு எதை சொல்கிறோம், குளிர்பதனம் சேமிப்பு கிடங்கு. SEZ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். SLR அப்படின்னு எதை சொல்கிறோம் நம்ம, ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்டப்பூர்வ இருப்பு வீதம். ஸோ இதையெல்லாம் இந்த லெசனில் நம்ம பார்த்த நியூ வேர்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.